ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இது லிவ் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோர். இது எங்கள் துபாய் சீரிஸோட 6th வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெசர்ட் சஃபாரி. நாங்கள் போன அன்னைக்கு எங்களை கேம்புக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த கேம்பை பற்றின வீடியோ பார்ப்போமா? டெசர்ட் சஃபாரி புக் பண்ணிங்கன்னா நிறைய கேம்ப் இருக்குது. ஸோ உங்கள் ப்ரொவைடர் என்ன புக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. எங்களுக்கு வந்து அல்கைமா கேம்பில் புக் பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து டியூன் பேஷிங் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். பட் அதை வந்து நான் தனியாக வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து கேம்பில் என்ன நடந்தது அதை மட்டும்தான் வீடியோவாக போட போகிறேன். ஃபஸ்ட்டு போன உடனே கேம்பில் வந்து எங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்து எங்களை வந்து வெல்கம் பண்ணாங்க. அது வந்து கிட்டத்தட்ட போண்டா மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஸ்வீட்டான போண்டாவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவில் காட்டுறேன். இங்கே நிறைய ஷீஷான்ட்டு அவங்க அந்த ஸ்மோக்கிங் இருக்கும்ல, அந்த பிளேசஸ் நிறைய இருக்குது. அது நீங்கள் லேட்டராக யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லாதனால நான் இன்றைக்கி ஷீஷா ட்ரை பண்ணலை. பட் ஆனால் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் இருக்கிறது எல்லாமே வந்து ஷாப்ஸ். நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் பே பண்ணணும். பட் இந்த ஷாப்ஸ் இல்லாமல் மீதி உள்ள அவங்க ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இட் வில் பி சார்ஜ்ட் ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்து என்ன பேக்கேஜ் புக் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஃபஸ்ட்டே சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. மீதி எல்லாமே உங்களுக்கு உள்ள ஃப்ரீ தான். இப்போ இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள நீங்கள் தனியாக எதுவும் பே பண்ண தேவையில்லை. இது ஒரு க்ரீப் மாதிரி இருந்தது, அந்த தோசை மாதிரி, அந்த பேன்கேக் மாதிரி. பட் ஆனால் இவங்களோட ஓன் எமிரேட்டி ஸ்டைல் ஃபுட்டு. ஸோ அதுவும் ஸ்வீட்டு தான். அது இல்லாமல் நான் ஃபஸ்ட் அந்த சொன்ன போண்டா இருந்ததில்ல, அதுவும் இருந்தது. அது இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து என்னென்னா நீங்கள் உள்ளே போனதுலேருந்து வர வரைக்கும் அவங்களோட அந்த இரானி ஸ்டைல் டீயும் இருந்தது. அதே மாதிரி அரபிக் காஃபி. எப்போ வேணால் நீங்கள் போகிற டைம் ஃபுல்லாகவே அவங்க ரெண்டு மாற்றி மாற்றி கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் டீ நிறைய, எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும். சிந்து என்னை வந்து டீ அடிக்டட்னு கூட சொல்லுவாள். ஸோ நான் வந்து நிறைய டீ குடிப்பேன். அன்றைக்கே நான் வந்து ஒரு 3 வாட்டி டீ வாங்கி குடித்தேன். அது இல்லாமல் இந்த ஹட்டு மாதிரி இருக்குல்ல, ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹட் அலோகேட் பண்ணுவாங்க. எங்களுக்கு அன்றைக்கி நம்பர் 3 அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அங்கே தான் உட்காரணும், அங்கேருந்து தான் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கணும். அது இல்லாமல் இந்த ஃபால்கனோட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபால்கனுக்கு வந்து கண்ணை கட்டி விட்ருக்காங்க. ஸோ அதனால் அது எங்கேயும் பறக்காது. அது ஒரு காலை வேறு கட்டி வச்சுருந்தாங்க. அந்த கையில் மாட்டியிருக்கோம்ல, அதோடு சேர்த்து கால் கட்டி வச்சுருந்தாங்க. அது என்ன தான் கண்ணை கட்டியிருந்தாலும் அது கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்தது. பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எங்கேயாவது கொத்தி வச்சுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நான் எவ்வளோ க்ளோஸாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக எடுத்துகிட்டு போனேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் அன்றைக்கி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே போயிட்டோம். அதனால தான் உங்களுக்கு இனிஷியலாக நான் காட்டினதில் ஆளே இல்லாமல் இருக்கும். இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வந்து ஒரு காமன் கேம்ப்பு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கேம்பில் வந்து எல்லோரும் அவங்களோட கெஸ்ட் எல்லாத்தையும் அன்றைக்கி கூட்டிகிட்டு வருவாங்க. அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 100 கார் கிட்ட வந்திருக்கும். ஒரு 200 to 300 கெஸ்ட்டு கிட்ட வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் தான் நார்மல் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும். உள்ள ஸ்டார்டிங்கில் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் ஃபலாஃபில் ரோல் தருவாங்க. நான் வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கன் ஷவர்மா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹெனா வந்து ஃப்ரீ தான். நீங்கள் வந்து டிப்ஸ் எதாவது கொடுக்குறதா இருந்தால் போடுறவங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கலாம். இந்த ஷாப்பில் வந்து என்னென்னா அவங்க அந்த சொவெனியர்ஸ் நீங்கள் எதாவது வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். அந்த சென்ட் இருந்தது. அவர் ஒருத்தர் கூவி கேட்டுன்னே இருந்தார். நான் வந்து எதுவும் அப்போ இனிஷியலாக வாங்குகிற ஐடியா இல்லை. கேட்டால் நான் ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து வந்திருக்கேன், பட் ஆனால் இங்கே தான் நான் ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னாரு. சரி சாண்ட் ஆர்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் இருந்தது. நிறைய சைஸஸில் ஸ்டாண்ட் ஆர்ட் இருந்தது. நான் ஒரு மீடியம் சைஸ் கேட்டேன். அவர் வந்து இனிஷியலாக 350 சொன்னார். நான் அவ்வளோலாம் வாங்கலை, நான் சும்மா பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ வந்து வாங்கின ஏதாவது டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அவரோட அந்த மீடியம் சைஸ் வந்து 200 கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிறிஷுக்கு ஒன்று நான் ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக ஒன்று கொடுத்தாரு. டின்னருக்கு முன்னாடி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். 2 ஆக்டிவிட்டி இருந்தது. அதோட வீடியோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அந்த 2 ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. மொத்தம் 4 குவிசன் இருந்தது. அரபிக், எமிரேட்டி, மொராக்கோ அண்ட் ஏஷியன் இருந்தது. அதோட டெசர்ட்ஸும் வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ மெயினாக நம்ம கேம்பை பற்றி சொல்கிறனால நான் எக்ஸாக்டாக ஃபுட்டில் வந்து என்னென்ன காட்டினாங்க அப்படிங்கிறத நான் வந்து இன்ச் பை இன்ச் வந்து ஒவ்வொரு ஃபுட்டாக நான் காட்டல. டோட்டலாக 52 ஐட்டம்ஸ் இருந்தது.
தட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் இந்த 4 குவிசைன் நான் சொன்னது, டெசர்ட்ஸ் ப்ளஸ் அவங்க வந்து இதுவுமே அன்றைக்கி வந்து பார்பிக்யூவுமே வச்சுருந்தாங்க. பார்பிக்யூவில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, வெஜ் நான்வெஜ் இருந்தது. டோட்டலாக வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் எல்லாம் சேர்த்து 52 ஐட்டம்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா யூ வில் பி கிவன் 30 minutes, ½ an hour தான் அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க கவுண்டர். பட் ஆனால் நீங்கள் வந்து எல்லாமே வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஒர்த் இட். டின்னர் க்ளோஸ் பண்ண உடனே வந்து அன்னைக்கு ஃபயர் ஷோ நடத்தினாங்க. அந்த ஃபயர் ஷோ நான் சீரியஸாக பயங்கர பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அவரோட பெரிய ஃபேனாகவே ஆகிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் மூவிஸில் வந்து எப்படி அந்த ஃபயர் ஸ்டன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருந்தார். ஸோ இதில் நான் வந்து அதை கட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய இஷ்டம் கிடையாது. அதனால் ஆல்மோஸ்ட் ஃபுல் வீடியோவே போட்டிருக்கேன். பிடிக்கிறவங்க தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த டெசர்ட் சஃபாரியோட கேம்ப் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் சீரியஸாகவே நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு 5 வீடியோஸ் ஆல்ரெடி எங்களோட துபாய் ட்ரிப்பில் போட்டிருக்கேன். இதுக்கு மேலேயும் வீடியோஸ் வரும். ஸோ ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே இன் டச். டேக் கேர். பை.